காலையில் அப்படியே வாசல்லாம் தெளிச்சுட்டு கோலம்லாம் சிம்பிளாக வந்து ஒரு கோலம் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் பூவெல்லாம் பூத்துருந்ததா அதெல்லாம் சாமிக்கு பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக பறிச்சுட்டு அதுக்கப்புறம் சமையலுக்கு தேவையான கீரையும் அப்படியே முருங்கை மரத்துலேருந்து பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை வந்து வச்சு தான் நான் சமையல் பண்ண போகிறேன். காலையில் டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா பொங்கல் தான் வச்சுருந்தேன். பொங்கலும் சாம்பாரும் பண்ணிவிட்டு இந்த செடி பார்த்திங்கனாக்கா அந்த பாட்டில் வச்சது ரொம்ப அழகாக தழைஞ்சி வருது. பட் வந்து பாட்டு தான் கொஞ்சம் மோசமான நிலைமைக்கு போயிட்டுருக்கு. அதுக்கு ஒரு நாளைக்கு பெயிண்ட் அடிக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். பட் என்னைக்கு செய்ய போகிறேன்னு தெரில. செய்கிற அன்றைக்கி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கனாக்கா இங்கே முருங்கைக்கீரை தண்ணி சாறு ரெடி பண்ணியாச்சு. காரக்கரணை வறுவல் ரெடி பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இது நல்லா ரோஸ்ட் ஆணுச்சு அப்படின்னு சொன்னாக்கா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் மைதா மாவு பசஞ்சு வச்சுருக்கேன். பார்த்திங்கனாக்கா இந்த மடக்குன்னு சொல்லுவாங்கள்ல அது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து ஓரளவுக்கு வந்துச்சு. இப்போ அதுவும் ஸ்நாக்ஸும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி லன்ச் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இது தான். உங்கள் வீட்டில் என்ன லன்ச் அப்படின்னு சொல்லிவிட்டு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.